வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். தலைவரோட படம் பாத்தீங்கன்னா தளபதி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட தியேட்டர்ல வந்து அலப்பறை பண்ணி சம்பவம் நிறைய வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னமோ தெரியல, புது படம் ரிலீஸ் ஆன அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் ரசனையோட போய் அந்த படத்தை பார்த்து கொண்டாட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த தியேட்டருக்குள்ள ஒரு தியேட்டர் இல்ல, பல தியேட்டர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். பிறந்த நாளை தாண்டி பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே, குறிப்பாக சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பரபரப்பா வந்து எல்லா திரையரங்குலயும் வந்து புது படம் ரிலீஸ் ஆன அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம். தளபதிக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரசிச்சிருக்காங்க. இந்த படத்துல வர டைலாக்ஸ், இந்த படத்துல வர சாங்கு, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைப்பு வந்து தியேட்டருக்குள்ளேயே வந்து இன்னைக்கான யங் ஜெனரேஷன், அதாவது நாளைய தலைமுறையினர் வந்து ரசிக்கும்படியாக 33 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்காரு மணிரத்னம். அப்படிங்கும் போது மிகப்பெரிய பாராட்டுகள் மணிரத்னம் அவர்களுக்கு. தலைவருடைய படத்தை வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட டைலாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் ரீட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தளபதி வந்து ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். ரஜினியோட லைஃப்ல தளபதிங்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லைஃப் ஸ்டோன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பு வந்து அந்த படத்துல வந்து மிக அழகாகவும் தத்ரூபமாகவும் ஒரு லவ் வந்து எப்படி வந்து காட்டணும் அப்படிங்கிறதையும், ஒரு கோபம் அப்படிங்கறத எப்படி காட்டணும், ஒரு நட்பு அப்படிங்கறத எப்படி காட்டணும், காதல் தோல்வியை எப்படி ஏத்துக்கணும், மறுபடியும் வந்து இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கறத வந்து அனைத்தையுமே வந்து அனைத்து கலவையும் சேர்ந்த ஒரு படமாக இந்த தளபதி இருந்ததுதான் மிகப்பெரிய வெற்றி. 33 வருடங்கள் கழித்து இன்று மாபெரும் வெற்றியாக திரையரங்கள் நிரம்பி அது ரீரிலீஸ் பண்ண படம் திரையரங்கள் நிரம்பி 4 நாட்களாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. தளபதியோட ரீரிலீஸ்ன்னு சொல்ல முடியாது, ரிலீஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு இந்த படம் மேல வந்து ஒரு வைப்பு கிரியேட் ஆச்சு. அந்த வைப்பு வந்து தியேட்டர்ல போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடு கிரியேட் ஆச்சு. தியேட்டருக்கு போய் பார்த்தாங்க, அவங்க எதிர்பார்த்ததோட படம் பயங்கரமா இருந்ததுனால அதை அவங்க என்ஜாய் பண்றாங்க. டான்ஸ் என்ன, பாட்டு என்ன, என்ஜாய் பண்றாங்க. தலைவருடைய புகழ் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து குறையாது, அது வந்து நிரந்தரம். தலைவரோட புகழ் வந்து என்றுமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளபதி வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி பயணம் நோக்கி போயிட்டே இருக்குது. போகணும், எவ்வளவு நாள் போகுதுங்கிறத பார்ப்போம். இளைஞர்கள் இதை ரசிக்கிறாங்கும் போது அது கண்டிப்பா கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். நம்மளோட சேனல் இதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும். மற்றும் சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.